ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி கிருத்திகை, கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது கோகுலாஷ்டமி ரெண்டுமே சேர்ந்து ஒரு நன்னாள். இந்த நாளில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால பெருசாலாம் என்னால் செய்ய முடியல. என்னால் என்ன முடியுமோ அந்த இதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன். அதையெல்லாம் இப்போ படையெல்லாம் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கடைசியாக இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் பாதம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதுதான் அரிசி மாவு கலந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு தான் போடுவோம், முருகருக்கு தனியாக கிருஷ்ணருக்கு தனியாக சமைக்க என்னால் முடியல. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா முருகருக்கு தனித்தனியாக வரும், முருகருக்கு தனியாக மதியத்தில் படைப்போம், கிருஷ்ணருக்கு ஈவினிங்கில் என்னால் முடிஞ்சு செஞ்சு படைப்பேன். இன்றைக்கி ரெண்டும் ஒன்றா வந்ததுனால ரெண்டுமே சேர்த்து படைச்சிடலாம், ரெண்டு பேரையும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே அழைக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்காகவும், கிருஷ்ணருக்காகவும் முருகருக்காகவும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த பாதங்களை வரைஞ்சி ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்ருக்கோம். என் பசங்க சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட காலை அப்படியே மாவில், அரிசி மாவில் டிப் பண்ணி அப்படியே பாதம் அவங்களே நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போல்லாம் வளர்ந்துட்டாங்க, அதனால் அரிசி மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு நானே கையில் பாதத்தை வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எப்படி வரைவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பண்ணுறதை பார்த்துட்டு என் பொண்ணு நானும் ஒரு பாதம் வரைகிறேம்மா அப்படின்னு அவளும் வரைஞ்சிட்ருக்கா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாதம் வரைகிறது முடிஞ்சிடுச்சு. ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இலை போட்டு பரிமாற வேண்டியது தான். இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். மொத்தமாக 9 செட்டு பாதங்களை வரைஞ்சிருக்கேன். கேட்லேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்கும், அவ்வளோ தூரம் வரைய முடியலங்கிறதுனால ஃப்ரண்ட் வாசப்படியிலேருந்து மட்டும் வரைஞ்சிருக்கேன். இப்போ இலையை போட்டு படையலெல்லாம் போட்டு ரெடியாச்சு. விளக்கேற்றி தூபங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக தேங்காய் உடைச்சி கற்பூர ஆராதனை பண்ண போகிறோம். வீட்டில் லேடிஸை விட ஜென்ட்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சில இதிலெல்லாம் படிச்சிருக்கேன். அதனால் என் பையனை தான் இன்றைக்கி முதல் தீபாராதனை பண்ண போகிறான். கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னால் முடிஞ்சது தலைவாழை இலை போட்டு சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், பருப்பு வடை, பாயாசம் இது வரைக்கும் செஞ்சு சாமிக்கு படைச்சிருக்கேன். கிருஷ்ணருக்கு தனியாக ஸ்வீட்டும் காரமும் வெளியில் தான் வாங்கிட்டு அதையும் வச்சு கற்பூர ஆராதனை முடிஞ்சது. இப்போ பையன் வெளியில் கற்பூர ஆராதனை காட்டிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியோடு உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டே சாப்பிட்றது. அங்கே ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா நேற்றுலேருந்தே வீடெல்லாம் துடைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு பூஜை சாமான்லாம் கழுவி எல்லாத்தையும் தொடச்சி பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நாம் இந்த ஃபைனலாக சாமிக்கு எல்லாமே வச்சு மனசார தீபாராதனை பண்ணி சாமி கும்பிடும்போது நமக்குள்ளே வர அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த மன நிம்மதி எதனாலும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம உடல் வருத்தி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே எங்கே பறந்து போய்டும்னே தெரியும். அப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்றதே தெரியாமல் போயிடும். அப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாரையும் நாங்கள் ஏதாவது குறை நிறை வச்சுருந்தாலும் எங்கள் படையலை ஏற்றிக்கிட்டு எங்களை எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணு, குடும்பத்தை நல்ல ஆரோக்கியத்தோடையும் ஆயிலியோடையும் வச்சிரு அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு எல்லாம் வல்ல முருகனை, எல்லாம் வல்ல கிருஷ்ண பெருமானையும் வேண்டியாச்சு.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், பை.